தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் ஓபிஎஸ்ஐ இணைத்துக் கொள்வதற்கும் டிடிவி தினகரனை சேர்த்து கொள்வதற்கும் எடப்பாடி அங்கீகாரம் கொடுத்து விட்டார். இந்த செய்தி ஒரு வார காலமாக எடப்பாடி தரப்பு அனுமதி கொடுத்து ஓபிஎஸ் தரப்பு நிபந்தனையற்ற ஆதரவை அதிமுகவுக்கு கொடுப்பதாக ஓபிஎஸ் ஒத்துக்கொண்டார். எனக்கு பதவி வேண்டாம், பட்டம் வேண்டாம், எதுவும் வேண்டாம், நான் அதிமுக தொண்டனாகவே தொடர விரும்புகிறேன். இதுதான் குறைந்தபட்சம் அவருடைய நிபந்தனை. அதே போன்று டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணியில் நான் இணைந்து கொள்வதற்கு பிஜேபி மூலம் நான் முயற்சி செய்து அது எடப்பாடி பிஜேபி அழுத்தம் காரணமாக என்னை ஏற்றுக்கொண்டார் என்று டிடிவி சொல்லுவதை காட்டிலும் எடப்பாடியை பொறுத்தவரை 1967 அண்ணா என்ன முடிவு செய்தாரோ, பிரதான எதிரி காங்கிரஸை வீழ்த்தி ஆட்சிக்கு வருவதற்கு கூட்டணி ஆட்சிக்கும் தயார். ஜனசங்கத்தை சேர்த்து கொண்டார், மாப்போசியை சேர்த்து கொண்டார். அதுவரை 2 துருவங்களாக இருந்த முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்ட் சேர்த்து கொண்டார். பிரதான எதிரி காங்கிரஸ் தான். காங்கிரஸை தோற்கடிப்பது மட்டும்தான் என்னுடைய முதல் கட்ட வேலை. இதன் அடிப்படையில் அந்த கூட்டணி வியூகம் அமைக்கப்பட்டது அறிஞர் அண்ணாதுரையால். அந்த வியூகம் வெற்றி பெற்று 67 காங்கிரஸ் அல்லாத ஆட்சியை அமைத்தார் அண்ணாதுரை. இப்போ அதே போல 26 67 அது ஏறக்குறைய 33 வருடங்கள். இது ஒரு 25, 33, 43, 53, 58 ஆண்டுகள் கழித்து எடப்பாடி அதே வியூகம். திமுகவை வீழ்த்துவது யாரிடம் வேண்டுமானாலும் நான் கூட்டணி சேர தயார், மதவாதிகளான பாஜகவோடு சேர தயார், ரசிகர் மன்ற விஜயோடு கூட்டணி சேர தயார், அதிமுக அலுவலகத்தை கடப்பாறை வைத்து தகர்த்த ஓபிஎஸோடு சேர தயார். நான் இந்தியனே இல்லை, நான் சிங்கப்பூர் சிட்டிசன், என்னை இந்திய தண்டனை சட்டம் கட்டுப்படுத்தாது என்று சிங்கப்பூர் குடியுரிமை பெற்ற டிடிவி தினகரன் இருக்கிற சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு அதிமுக கூட்டணியில் இணைவதை தவிர வேறு வழி இல்லை என்று ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி அவரையும் சேர்த்து கொள்ள போகிறார். அதிமுகவுடைய ஒரு ஓட்டு கூட யாருக்கும் போய்விடக்கூடாது. இதுதான் எடப்பாடியினுடைய 1967 அண்ணாதுரை வகுத்த வியூகம். அந்த வியூகம் இப்பொழுது திமுகவுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பீகார் வாக்காளர்களை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீகார் வாக்காளர்களை அந்த வாக்கும் எனக்கு தேவை என்கின்ற அடிப்படையில் முதலமைச்சர் பீகாருக்கு ராகுல் காந்தியோடு நீங்கள் வாக்கு திருட்டு பேரணியில் கலந்து கொள்ளுகிறார். வடவர் வாக்குகளும் வேண்டும், பீகார் வாக்கும் வேண்டும், மார்வாடி வாக்கும் வேண்டும், ராஜஸ்தானி வாக்கும் வேண்டும், குஜராத்திகள் வாக்கும் வேண்டும். இது எல்லா திமுகவை கரையேற்ற போகிறது. இதுதான் திமுகவினுடைய வியூகம். இது அதிமுகவினுடைய வியூகம். 2 வியூகங்களும் தான் தமிழ்நாட்டினுடைய வியூக விற்பனர்களால் உருவாக்கப்படாமல் திமுக ஸ்டாலினுடைய வியூகம், இங்கு எடப்பாடியினுடைய வியூகம். இந்த வியூகங்கள் தான் 2026 தேர்தலில் மிகப்பெரிய மெகா கூட்டணி. இந்த கூட்டணி தான்
26 தேர்தலை தீர்மானிக்க போகிறது. இப்படியான ஒரு சூழல் இந்த அதிமுக கூட்டணி என்பது, பாஜக கூட்டணி என்பது, பாமக கடைசி நேரத்தில் பிரேமலதா, விஜயகாந்த், அதே போன்று சின்னஞ்சிறு ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி போன்ற தலித் தலைவர்கள், அதே போல் பூவை ஜெகன்மூர்த்தி, இப்படி பல கூட்டணிகளை வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் அதிமுக எந்த தொகுதியிலும் 50 வாக்கு வித்தியாசத்தில் கூட தோற்கடிக்கப்படக்கூடாது. இதுக்கு பிரசாந்த் கிஷோர் தேவையில்லை, இதற்கு வியூக விற்பனர்கள் தேவையில்லை. எடப்பாடியே பல வியூக விற்பனராக மாறி இருக்கிறார். தமிழ்நாடு முழுக்க அந்த சூறாவளி சுற்றுப்பயணம், திமுக காரன் சொல்லுகிற அந்த சுந்தரா டிராவல்ஸில் தன்னுடைய பயணத்தை திமுகவை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் முழுக்க முழுக்க அதிமுக தொண்டர்கள் வாக்குகளை மட்டுமே குறிவைத்து, அந்த வாக்கு எந்த சூழலிலும் சிதறிவிடக்கூடாது. இதே நிலைமை நீடித்தால் அதிமுகவை காட்டிலும் திமுகவில் அதிருப்தி வாக்குகள் பெரும்பான்மையான வாக்குகள் திமுகவினுடைய வாக்குகளே அதிமுகவுக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. திமுக கீழ்மட்டத்தில் தனித்து விடப்பட்டிருக்கு. மேல்மட்டத்தோடு கீழ் அடிப்படை தொண்டர்கள், கிளை செயலாளர்கள், இவர்களுக்கு ஒரு பெரிய இடைவெளி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நேருவால், செந்தில் பாலாஜியால், ஏவா வேலுவால் ஒரு மிகப்பெரிய அடிமட்டத்தில் திமுகவினுடைய வேர்களுக்கு நீர் பாய்ச்சவில்லை. இந்த அடிப்படை நீர் பாய்ச்சாமல் விட்டதனுடைய விளைவு, நீங்க அவர்களுக்கு எத்தனை வெள்ளத்தை, எத்தனை சுனாமிகளை கொடுத்தாலும் அவர்கள் கடைசி நேரத்தில் திருப்தி அடைய மாட்டார்கள். இந்த வாக்கு 2006-11 ஈழ போராட்டத்தில் திமுக செய்த துரோகம், திமுக தொண்டனே அதிமுகவுக்கு வாக்கு போட்டான். ஈழ போராட்டம் ஒவ்வொருவனுடைய நாடி நரம்பை நீங்க முறுக்கேற்றிய பிரச்சனை. 5 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டான், 50,000 இளைஞர்கள் போராளிகள் கொல்லப்பட்டதையெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனுடைய விளைவுதான் மைனாரிட்டி திமுக அரசு மேலும் மைனாரிட்டியாக மாறி ஆட்சியை இழந்தது. விஜயகாந்தோடு கூட்டணி சேராமல் இருந்திருந்தாலும் ஜெயலலிதா தான் முதலமைச்சர். அதே நிலைமை 2026 எடப்பாடி தான் முதலமைச்சர் என்கின்ற நிலைக்கு தள்ளி கொண்டிருக்கிறது. திமுகவை பொறுத்தவரை 200 தொகுதிகளில் எப்படியாவது வெற்றி பெற்று விடலாம். பணங்களை கொடுத்து, காசுகளை கொடுத்து, நோட்டுகளை கொடுத்து வெற்றி பெற்று விடலாம் என்று இந்த வியூகம் பலிக்க போவதில்லை. ஜெயலலிதாவிடம் இல்லாத காசுகளா, ஜெயலலிதா கொடுக்காத நோட்டுகளா, அந்த நோட்டுகளும் சீட்டுகளாக மாறவில்லை, ஓட்டுகளாக மாறவில்லை. அதே நிலைமைதான் இப்பொழுது திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. திமுக அதிமுக 2 கூட்டணிகளை வலுவான கூட்டணி, பலமான கூட்டணி. இப்படி பார்க்கிற பொழுது 2021 தேர்தல் 3 முதல் 3.5% தான் வாக்கு வித்தியாசத்தில் திமுக ஆட்சி கட்டிலே அமர்ந்தது. அந்த 3.5% இப்போ அதிமுக பெற்றுவிடுமா என்பது ஒரு கேள்விக்குறி. அந்த கேள்விக்குறி அதிமுகவை பொறுத்தவரை திமுகவுடைய அதிருப்தி வாக்காளர்கள், மக்கள்கள், இளைஞர்கள்
அத்தனை பேரும் நீங்கள் அப்படியே அதிமுக பக்கம் சாய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாய்ப்பை அதிமுக சரியாக பயன்படுத்தி கொள்ளுகிறது. அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக அடிமட்ட அரசியல் என்பது அது எப்பொழுதுமே பலமாக உள்ள ஒரு அமைப்பு, பலவீனமான அமைப்பு அல்ல. இப்போ திமுகவினுடைய அடித்தட்ட அரசியல் பலவீனமாக்கப்பட்டு இருக்கிறது, செல்லரிக்கப்பட்டு இருக்கிறது. இது அதிமுகவுக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தும். என்னதான் உளவு பிரிவு 200 நாற்காலிகள் உறுதி என்று கொடுத்தாலும் 2011 இதே நாற்காலி உறுதி என்று அன்றைய ஜாபர் சேட் கொடுத்த அந்த பட்டியல் பொய்த்து போய்விட்டது. ஜாபர் சேட் பல ஆட்சிகளை, பல கட்சிகளை, பல பத்திரிகையாளர்களை, பல தலைவர்களை கொண்டவர். அவருடைய புள்ளி விவரங்களை தோற்கடிக்கப்பட்டு விட்டது, தோர்த்து போய்விட்டது. இப்பொழுது ஐஜி உளவுத்துறை செந்தில் வேலன் நேர்மையான அதிகாரிதான். ஆனால் அரசியல் சூழல் என்பது அரசியல் கட்சிகளுக்கு சாதகமாக ஆய்வுகளை செய்ய வேண்டியிருக்கு. எதிராக எத்தனை மாவட்ட செயலாளர்களை, எத்தனை அமைச்சர்களை ஐஜி உளவுத்துறை செந்தில் வேலன் அவர்கள் நீங்க அடையாளப்படுத்த முடியும், காட்டி கொடுக்க முடியும், அவர்களை புறக்கணிக்க சொல்ல முடியும்? அது வாய்ப்பே இல்லை. பொதுமக்களுடைய வெகுஜன எதிரிகளே சட்டமன்ற உறுப்பினர்கள் தான், அமைச்சர்கள் தான். அமைச்சர்கள் மீது உள்ள வெறுப்பு, சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது உள்ள வெறுப்பு, மாவட்ட செயலாளர் மீது உள்ள வெறுப்பு, ஆட்சி அதிகாரத்தில் அவர்கள் அடிக்கிற கொள்ளை, இது எல்லாம் வெறுப்பாக ஓட்டரசியலில் மாறும். அப்படி மாறுகிறதை சரி செய்யக்கூடிய அதிகாரம் ஐஜி உளவுத்துறைக்கு இல்லை. யாரிடம் இருக்கிறது? கட்சி தலைமையிடம் இருக்கிறது. தலைமை இவர்களை நம்பித்தான் அதிகாரம் ஆட்சி செய்ய வேண்டியிருக்கு. வேலு இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது, செந்தில் பாலாஜி இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது, நேரு இல்லாமல் செய்ய முடியாது, பெரியசாமி இல்லாமல் செய்ய முடியாது. இப்படி பல பேர், பல பெரிய சாமிகள், பல வேலுக்கள், பல செந்தில் பாலாஜிகள், பல நேருக்கள், இவர்கள் அத்தனை பேரையா சரிப்படுத்த முடியுமா? அல்லது இவர்களை திருந்தி வாழ வைக்க முடியுமா? முடியவே முடியாது. அமைச்சர் பதவி என்பது, மாவட்ட செயலாளர் பதவி என்பது, சட்டமன்ற உறுப்பினர் பதவி என்பது, நாடாளுமன்ற பதவி என்பது வீட்டில் தேடி கதவை தட்டி பெட்டிகளை கொடுக்கக்கூடிய பதவி. இந்த பதவியை பயன்படுத்தித்தான் அடுத்த பதவிக்கு வருவதற்கு வாங்கிய பெட்டிகளில் பல பெட்டிகளை பதுக்கிவிட்டு சில பெட்டிகளை இறைப்பதுதான் அரசியல், திராவிட அரசியல், அதிமுக திமுக அரசியல். இதில் இப்பொழுது திமுகவுக்கு சாதகமான சூழல் இல்லை, அதிமுகவுக்கு சாதகமான சூழல் இருக்கிறது. இதை எடப்பாடியை பொறுத்தவரை அதிமுகவுக்குள் உள்ள துரோகிகளையும் எதிரிகளையும் சரிப்படுத்தி முன்னேறுகிறார் என்பதுதான் சமீபத்தில் நாம் பார்த்த செய்தி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.